ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்களுக்கான அதிகாரம். ஸோ இது பார்த்திங்கன்னா பாலிட்டியில் லாஸ்ட் டாப்பிக்கில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான டாபிக். இதில் வந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குரூப் 2ல். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழக அரசின் நடவடிக்கைகள். பெரியார் ஈவேரா நாகம்மை திட்டம் 1989 இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கான இலவச கல்வி வழங்கும் திட்டம், இடைநிற்றலை குறைத்தல். ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இடையில ஸ்டாப் பண்ணிடுறாங்க இல்லையா, ஸோ அந்த கல்வி வந்து இடைநிற்றலை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக இருக்குது. இடைநிலை கல்லூரி படிப்பு வரை பெண்களுக்கான கல்வி. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இடைநிலையிலேருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் பெண்களுக்கான கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஓகேவா? ஸோ பெரியார் ஈவேரா நாகம்மை திட்டம் 1989 கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக இந்திய அரசினுடைய பெண்களுக்கான பொருளாதார திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஸ்வாலம்பன் 1982. ஓகேவா? ஸோ இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு பெறறதுக்காகவும் சுய வேலை உருவாக்கி கொள்ளவும் பயிற்சியளிக்கும் திட்டம் தான் இது. ஸ்வாலம்பன் 1982. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவசக்தி திட்டம் 1988. ஊரக மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்காக நிதியுதவி வளங்களை வந்து மகளிர் எளிதாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக வட்டி இல்லா கடன் வழங்குதல். வட்டியே இல்லாமல் வந்து கடன் கொடுக்கறது. ஸ்டெப் W 2002 to 2004. ஓகேவா? ஸோ சப்போர்ட் டு ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் செக்ஸ். ஓகேவா? செக்ஸ் ஹியூமன் 8 விதமான துறைகளில் பெண்களுடைய அறிவை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திறமைகள் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொடணும் அப்படிங்கிறதுக்காகவும் பயிற்சி அளிக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ ஸ்டெப் W வட்டி இல்லா கடன் வழங்குதல். அடுத்ததாக ஸ்வயம் சித்தா 2001. SHG மூலம் பெண்கள் வந்து தொழில் தொடங்க வழி செய்யறதும் இந்திரா மகிழா யோஜனா எனவும் இந்த திட்டம் வந்து வழங்கப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்திரா மகிழா யோஜனா. ஓகேவா? ஸோ அப்படின்னும் இந்த திட்டம் வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக தனலட்சுமி 2008. கண்டிஷ்னல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? கண்டிஷ்னல் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் பெண்களுக்கு நிதியுதவி வந்து கொடுக்கறது தான் இதனுடைய திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. என்கரேஜ் த ஃபேமிலி டு எஜுகேட் கேர்ள் சைல்ட் அண்ட் ப்ரெசன்ட் த சைல்ட். ஓகேவா? ஸோ இதனுடைய நோக்கம் இதுதான். அடுத்ததாக ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் நேஷ்னல் கிரெடிட் ஃபண்ட் ஃபார் உமன். ஓகேவா? ஸோ நேஷ்னல் கிரெடிட் ஃபைன் ஃபார் உமன் குறுநிதி சேவைகள் வழங்குறது. ஓகேவா? ஸோ இதனுடைய நோக்கம் இதுதான், ராஷ்ட்ரிய மகிழா கோஷ். ஸோ இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ ஜெண்டர் பட்ஜெட்டிங் 2004. இது பார்த்திங்கன்னா நாட்டில் செயல்படும் ஒவ்வொரு செலவினத்திலும் குறிப்பிட்ட தொகையை வந்து என்ன பண்ணணும், பெண்களுக்காக செலவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஜெண்டர் பட்ஜெட்டிங் 2004. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கஸ்திரி சக்தி புரஸ்கர் சமூக வளர்ச்சி முன்னேற்றத்தில் பெண்களுடைய சாதனைகளை அங்கீகரிக்கிறதும் விதமாக அதாவது என்ன பண்ணுறாங்க, விருதுகளை வந்து வழங்குறாங்க. ஸோ விருதுகள் பார்த்திங்கன்னா தேவி அகல்யாபாய் விருது, கண்ணகி விருது, மாதா ஜூஜாபாய் விருது, ராணி ஜெயின் டென்கோ ஜெகாங் விருது, ராணி லக்ஷ்மிபாய் விருது, ரமாதேவி விருது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய அரசினுடைய மற்ற திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவஜத் சிசு சுரக்ஷா கார்யாக்ராம் 2009. அடுத்ததாக IMR MMR வீதத்தை குறைக்கிறது. சுகாதார நிலையத்தில் பணிபுரியவங்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிறதன் மூலமாக பெண்களுக்கு உடல்நல பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரதிய மகிழா வங்கி 2013. பாரதிய மகிழா வங்கி ரொம்ப முக்கியமானது. 2013ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. 1000 கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க. பெண்களுக்கான வங்கியாக இது இருக்குது. ஓகேவா? ஸோ பாரதிய மகிழா வங்கி 2013. அடுத்ததாக தமிழக அரசின் பெண்களுக்கான பொருளாதார திட்டங்கள். பொருளாதார ரீதியாக வந்து தமிழக அரசு பெண்களுக்காக என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992.
இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா 22,000மும், 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15,200 ரூபாயும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்னுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப நல திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும், பெண் கல்விக்காகவும், பெண் சிசு கொலையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதா இதெல்லாம் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய அரசின் பெண்களுக்கான சமூக உதவி திட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி பார்த்திங்கன்னா 1972. ஸோ இதில் இந்த டைமில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி 1972 தொடங்கப்பட்டது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் 1993 கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கான தேசிய நிதி உதவி திட்டம், இது கடன் வழங்கும் முதலாளிகளுடைய சுருண்டல்கள்லேருந்து பெண்களை பாதுகாக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெண்களுடைய எழுத்தறிவை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதும் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் மொத்த மக்கள் தொகையிலேயே 80% எழுத்தறிவு அடையிறதா அதனுடைய நோக்கமாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, தமிழக அரசினுடைய பெண்களுக்கான அதாவது சமூக உதவி திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக உதவி திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மகளிர் திட்டம் 1997 98 வரைக்கும். அடுத்ததாக திருமண உதவி திட்டம், மங்கள மாலை திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் 1989. ஸோ 89 கொண்டு வரப்பட்டது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் 1989 கொண்டு வரப்பட்டது. ஈவேரா மணியம்மை நினைவு ஏழை விதவை பெண்கள் திருமண உதவி திட்டம் 1981 கொண்டு வரப்பட்டிருக்கு. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக தொட்டில் குழந்தை திட்டம் 1992 கொண்டு வரப்பட்டிருக்கு. விதவைகள் நிதியுதவி திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சமூக உதவி திட்டங்கள் தமிழக அரசு கொடுக்குறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அரசினுடைய தற்போதைய நடவடிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா 2012 கொண்டு வந்தாங்க. 108வது சட்டத்திருத்த மசோதா படி நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் 33.3% பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு நகர் மன்றங்களில் 50% கொடுத்துருக்காங்க. ஸோ பெண் சிசு கொலை எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இயக்கம் மூலம் விழிப்புணர்வு தத்து எடுப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் எடுத்துரைக்கிறது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பணிபுரியும் பெண்களின் நலன் காக்க சட்டங்கள், தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழில் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952, பெருகால உதவி சட்டம் 1961, சம ஊதிய சட்டம் 1976, மகளிர் காவல் நிலையம் 1992, தமிழக பெண்கள் ஆணையம் 1993 கொண்டு வரப்பட்டிருக்கு. தேசிய பெண்கள் ஆணையம் 1992 கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உலக பெண்கள் மாநாடு மெக்சிகோவில் 1975 நடைபெற்றிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, டென்மார்க்கில் 1980 நடைபெற்றிருக்கு. கென்யாவில் 1955 நடைபெற்றிருக்கு. சீனாவில் 1995 நடைபெற்றிருக்கு. அடுத்தது சார்க் அமைப்பில் பெண்கள் ஆண்டு பார்த்திங்கன்னா 1978 நம்ம ஐநா சபை அறிவிச்சிருக்கு. 1978 பெண்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சர்வதேச பெண்கள் தினம் எதுன்னு பார்த்திங்கன்னா March 8. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாமே. ஸோ சர்வதேச பெண்கள் தினம் March 8. பெண்கள் ஆண்டு 1978. குழந்தைகள் ஆண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1979. பெண் குழந்தைகள் ஆண்டு 1990. இதில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. குழந்தைகள் ஆண்டு 1979, பெண் குழந்தை ஆண்டு 1990. சார்க் டிகேட் ஆஃப் த வில் சைல்டு 1991 2000 வரைக்கும். ஸோ அவ்வளோதான், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இவ்வளோ தான் டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரண்ட்டில் என்னென்ன சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்காக, அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டில் என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிஎஃப், நான் இதனுடைய பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. பாலிட்டி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்தால் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ நோட்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் எடுத்துருக்கிறது தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப்பை பார்த்து படிச்சுக்கலாம்.
தேங்க்யூ ஆல்.